கண்ணடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? இப்படித்தான் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வாக்கிங் போனா மட்டுமே போதும் சுகர் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பள. ஜெனிலியா சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் கூட கில்லி விஜய் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு சுகரை குறைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். டயபெட்டிஸ்ல அடிப்படை பிரச்சனை என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகிறதுக்கு தேவையான இன்சுலின் உடம்புல இல்லை. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரகசியம், இன்சுலினே தேவையில்லாம குளுக்கோஸை எடுத்துக்கக்கூடிய செல்கள் உடம்புல இருக்கு. அதுதான் நம்மளுடைய மசில் செல்ஸ். நம்ம மசில் மாஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்சுலினே இல்லாம கூட குளுக்கோஸை அப்டேக் பண்றதுக்கான மெக்கானிசம் மசில்ஸ் வளர்த்துக்க போகுது. மெயினா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் லைக் புஷ் மூவ்மெண்ட்ஸ், புல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்குவாட் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மசில் மாஸை கணிசமான அளவுல நம்ம அதிகரிக்கிறோம். அண்ட் அதனால நம்மளோட குளுக்கோஸ் கண்ட்ரோல் வெகுவாவே சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. பல ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ற டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட் ரொம்பவே கம்மி ஆகுதுன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை வெறும் வாக்கிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற உங்க டயபெட்டிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மேலும் பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமா நம்ம சேனலை ஒரு ஃபாலோவும் பண்ணிடுங்க.